Happy morning, welcome to our channel friends. ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் இன்றைக்கி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன், கசகசா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் ஒரு சின்ன அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய தேங்காய், நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு ஒரு பிரிஞ்சு எல்லாம் போட்டு கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கி அந்த அரைச்சி வச்சிருந்தேன் மசாலா வச்சு சேர்த்து கொஞ்சம் தேங்காய், சோம்பு, கசகசா, பொரிக்கடலை, ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு 6 முந்திரி பருப்பு போட்டு, மெயினாக கசகசா முந்திரி பருப்பு தான் டேஸ்ட்டே கொடுக்கும். என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஸ்கிப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். இதுக்கு இந்த மசாலா ஃபுல்லாக கொஞ்சம் வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்படி நம்மளுக்கு எண்ணெய் கசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி கொடுத்துக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னாக்கா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றா போட்டுக்கிடுறேன் சார். வெஜிடேபிள்ஸுங்க பாருங்கள், கேரட் இருக்குது, பச்சை பட்டாணி இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, தேவைப்பட்ட கேப்சிகமும் சேர்த்துக்கிடலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு காயாக போட்டுடலாம். இப்போது இந்த சீசன் கிடைக்கிற காய்ங்க எல்லாமே ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கும், எல்லா காயும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு குழம்பு செஞ்சுக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த பொரிக்கடலை, கசகசா, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். நான் இப்போ இந்த மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிக்கிறேன், எவ்வளோ வேணும் அவ்வளோ ஊற்றிடலாம். இப்போ இது பார்த்திங்கனாக்கா குக்கர் மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வெந்துடும். நான் அதுக்காகத்தான் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு கரம் மசாலா ஒன்றும் போட்டிருக்கல. இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் மல்லி செடி போட்டுடுறேன், கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் உப்பு போட்டேன், கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன், பின்ன கொஞ்சம் மல்லி செடி போட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ்.